ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் சின்ன சின்ன குறிப்பு வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். சம்மர் வந்தாச்சு, அதுக்குண்டான குறிப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஹேர் ஃபால் ஆகுதா, ஹேர் க்ரோத் ஆகணுன்னாலும் அதுக்குண்டான டிப்ஸ்களும் இருக்குங்க. ரீயூஸ் பண்ணுற ஐடியாஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட இந்த வீடியோவில் தாங்க இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெறும் நார்மல் ரைஸ் வச்சு இட்லிலாம் செய்வோம் இல்லைங்களா? இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு இட்லியெல்லாம் செய்யலாம். அப்புறம் சாம்பாரில் இந்த ஒரு பொருளை ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா கடாயெல்லாம் நம்ம பால் வைக்கும் போதோ இல்லை ஏதாவது செய்யும் போது தீஞ்சிடும். அதுக்குண்டான டிப்ஸ் வகைகளும் இருக்குது. குறிப்புகள் ஆயிரம், அதில் சில உங்களோட இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் குறிப்பு பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் ரைஸ் இருக்குது இல்லைங்களா? இதை தாங்க எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ் இல்லைங்க, ப்ரௌன் கலரில் இருக்கும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கனாலே கிடைக்கும், கடைகள்லாம் கிடைக்கும். இது தாங்க நான் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கப் அளவுக்கு அந்த ப்ரௌன் ரைஸும் நார்மலான அரிசி ஒரு கப்பு, அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஏதாவது ஒரு சீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து 1/4 கப் அளவுக்கு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு குறைவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு சீடு அப்படின்னா நீங்கள் வந்து பச்சைப்பயிறு, காராமணி இல்லை கொள்ளு இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா சாதம் ஒரு பிடி அளவு போட்டு சால்ட் போட்டு நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி இட்லி பதத்துக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் காலையிலேயே அரைச்சி எடுத்துட்டேன். நைட்டு ஊற்றலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இட்லி தாங்க ஊற்றியிருந்தேன். இது தோசையாகவும் நீங்கள் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியானது. இது கூட பார்த்தீங்கன்னா நான் பச்சைப்பயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு தாங்க அரைச்சிருந்தேன். நல்ல ஹெல்த்தியானது. நீங்கள் எந்த பயிர் வேணாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. காராமணி கூட ஆட் பண்ணிக்கலாம், கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி ஆட் பண்ணலாம். இந்த வெள்ளை பட்டாணியோ இல்லை பச்சை பட்டாணி இந்த மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். கருப்பு காராமணி கூட போட்டு ஆட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் போதுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ப்ரௌன் ரைஸை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தாளித்து நான் அடுத்த நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி தாளித்து குழி பணியாரமாகவும் செஞ்சேங்க, தோசையாகவும் செஞ்சேன். சூப்பராக வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது என்னென்னா, கொஞ்சமாக சாம்பார் இருந்ததுங்க, புளிக்குழம்பு. அதை வந்து சூடு பண்ணலான்னு வச்சுருந்தேங்க, மறந்துட்டேன். அப்படியே மறந்துடவே இது வந்து ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லெமன் தோல் இருந்தால் கூட போதுங்க. அதை போட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடர் ஏதாவது ஆட் பண்ணிக்கிங்க. டிட்டர்ஜென்ட் எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. துணி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு தீஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த வந்து எம்பி வர மாதிரி நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா, அப்படியே கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சது எல்லாமே லேயர் மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நான் இப்போ உங்களுக்கு எடுத்து கூட காமிக்கிற பாருங்களேன். கொதிக்கும் போதே அப்படியே வர ஆரம்பிச்சிடும். இந்த கொதி வந்த பிறகு நீங்கள் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் அந்த லேயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி கரண்டி போட்டு எடுத்தீங்கனாலே வந்துருங்க. நான் கொதி விட்டுட்டேன் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இன்னும் கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இதை கேஸ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வைக்கல அப்படின்னாலும் அப்படியே கூட க்ளீன் பண்ணலாம். பட் அது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால உடனே நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு இந்த ஸ்பூன்லேயே காமிக்கிற பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோன்னாலே உங்களுக்கு கார்னர் ஃபுல்லாகவே தெரியும். ஈஸியாக நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி அடி பிடிச்சிடுச்சு, பால் குண்டா அடி பிடிச்சிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது வச்சு அடி பிடிச்சிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த கடாயெலாம் கூட பார்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் கூட இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அதில் இருக்க லேயர் ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் இதை ஒரு ரவுண்ட் வந்து அடியிலலாம் ஒட்டி இருக்கும் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா, ஒரு ஸ்க்ரப் போட்டு க்ளீன் பண்ணால் இவ்வளோ நல்லா பளபளன்னு ஆகிடுங்க. அவுட்டர் லேயரும் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு தாங்க. இதை வந்து ஒரு சிலர் குச்சிக்கிழங்குன்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து இதை குச்சிக்கிழங்கு அப்படின்றாங்க. நாங்கள் வந்து இது மரவள்ளி கிழங்கு அப்படின்னுவோம். இதை வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க. இதை வந்து நிறைய இருக்கவே சிப்ஸ் செய்யலான்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து சிப்ஸ் செஞ்சுருந்தேங்க. நல்லா சூப்பராகவே வந்திருந்தது. கடையில் எப்படி வருமோ அதே மாதிரி வந்திருந்ததுங்க. இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் போது நீங்கள் சிப்ஸாக கூட வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, சிப்ஸ் போட்டு இந்த மாதிரி சால்ட்டும் காரமும் கொஞ்சம் தூவி எடுத்துட்டிங்கன்னா நம்ம வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. பாருங்கள், எனக்கு இந்த ஒரு பெரிய கிழங்குல வந்து இவ்வளோ சிப்ஸ் கிடைச்சது. மோஸ்ட்லி வந்து இது ஒரு 3/4 கிலோக்கு வரும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலே செஞ்சு அன்றைக்கே காலி ஆகிடுச்சிங்க. ஃபுல்லாகவே சூப்பராகவே இருந்தது, நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருந்தது. இதில் இன்னொரு குறிப்பு என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த கிழங்கு வந்து இன்னும் நிறைய பெரிய பெரிய கிழங்காக ஒன்று கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தபோது. இந்த கிழங்கு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா, கருப்பாயிடும். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அது கருப்பாகி கெட்டு போயிடும். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சா 4 நாள் வரைக்கும் கூட இது கெடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கூடாது, அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்குங்க, சூப்பராகவே இருக்கும்னாங்க. நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன், சூப்பராகவே இருந்ததுங்க. எதுவும் கெடவே இல்லை. உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து வெளியே வைக்கும் போது உள்ளே வந்து அழுகிடும், அந்த ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இதை வந்து
நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி கிழங்கு கிடைச்சது நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மருதாணி என் பாப்பா கேட்டான்ட்டு அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த மருதாணி வந்து நிறைய இருந்ததுனால என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுத்தோன்னே என் ஃப்ரெண்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நிறைய இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி அடை மாதிரி ஒன்று பிடிச்சி வச்சுட்டாங்க. இதில் என்னென்னா கருஞ்சீரகமும் அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயமும் ஆட் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எப்படி வத்தல் போடுவோம், குட்டி வத்தல் அந்த மாதிரி பிடிச்சு கிள்ளி வச்சுட்டிங்கன்னா வெயில் இப்போ அடிக்கிற வெயிலில் நல்லா காஞ்சிடுங்க, மொறுன்னு காஞ்சிடும். இது எதுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு எடுக்க நம்மளுக்கு வந்து எப்போ கிடைக்கிதோ இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் இதை போட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா தலையில் தடவும் போது பார்த்திங்கன்னா க்ரோத் நல்லாயிருக்கும், ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் அந்த வெள்ளை முடியெல்லாம் கூட நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குங்க. அதனால் இதில் நீங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் போது கருஞ்சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே நம்ம தலைக்கு ஸ்கேல்ப்புக்கெல்லாம் யூஸ் ஆகும். தேங்காய் எண்ணெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாங்காய் சீசன் வந்தாச்சுங்க. மாங்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி சொல்ல போகிறேன். அதுவும் ஃபுல் ரெசிபிலாம் இல்லைங்க. இந்த மாதிரி செய்யும் போது சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், வரமிளகா 2 போட்டு நம்ம இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது வந்து கீரை சாம்பார்ன்றதுனால ஜீரகம் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தாங்க. பொடியாக நறுக்குன வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். கசப்பு தட்டுன்னுலாம் நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து சைடில் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டுங்க. தோரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் ஈக்குவலாக போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து இதனோட ஆட் பண்ண போகிறோம். நீங்களும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போதே உங்களுக்கு தேவைன்னா ஒரு தக்காளியை போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி வெங்காயம் வணங்கின போது ஒரு தக்காளியை போட்டு வணக்கிடுங்க. நான் வந்து பருப்புலேயே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கீரையெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு இந்த மாதிரி மாங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவி இதனோடு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா அது கீரை சாம்பாரில் மாங்காவா? ஆமாங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம தக்காளி கூட ஒரு தக்காளி போதும் அப்படின்றோம். அதுவும் வந்து இது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு புளிப்பு வந்து நல்லாவே இருக்கும். இப்போ 2 பருப்பும் வேக வச்சு எடுத்துருந்தேன் இல்லைங்களா, இதில் பெருங்காயமும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இந்த பருப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதி விட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் உங்களுக்கு காரம் அதிகமாக சேர்க்குறவங்களா இருந்தால் வரமிளகாவோட நீங்கள் பச்சை மிளகா 2யும் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கொதி விட்டு இறக்குங்க. சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகள் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டது. அது மட்டும் இல்லாத சம்மர் சீசனுக்கு உண்டான டிப்ஸ் வகைகளும் இருக்குங்க. வத்தல் ரெசிபி, வடகம் ரெசிபி அப்படின்ட்டு நிறைய வீடியோஸும் இருக்குது. இதை நான் ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தரேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்மளோட சேனலில் போயும் பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒன்று அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான டிப்ஸும் இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோ போய் பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.